நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த சேனலில் நிறைய கிளாஸஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுவும் இப்போ நமக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கூடவே நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து ஆன்லைனில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போது ஏன் அந்த டைமில் நான் ஆன்லைனில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பாப்பா வந்து வீட்டில் இருந்தா. பாப்பா வந்து பாப்பாவுக்கு 1 இயர் இருக்கும். 1 இயர்ல இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால லைட்டாக பிரேக் எடுத்தேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணேன். பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு பே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். நம்மளா யூடியூப் சேனல் பார்த்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் பண்ணுவோம், இன்னொரு நாள் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பே பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஓகே பே பண்ணியிருக்கிறோம் அந்த மைண்ட் செட்டில் வந்து ஒர்க் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருப்போம். ஸோ நிறைய பேரோட நம்ம ஒர்க்கே நம்ம பார்க்கும்போது அவங்களாம் சூப்பராக போடும்போது சரி நம்மளும் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நமக்கே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பாப்பாவுக்கு ஒரு 2 இயர்ஸாக இருக்கும்போது நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மந்த்ஸில் வந்து முடிச்சுட்டேன். நான் 2 ப்ளவுஸ் போட்டு கொடுத்தோம், நான் முடிச்சுட்டேன். நான் ஸோ எனக்கு வந்து ஆன்லைனில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டும் இருக்குது. 2 ப்ளவுஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஆரி ஃபைல். பாருங்க, ஒரு பல்கா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கிடைக்கிற டைமே எனக்கு யூஸ்வலாக குழந்தைங்கள வச்சுட்டு கிடைக்கிற டைமே ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த டைமில் என்னால் வெளியில் வந்து ப்ளவுஸ் போட்டு கொடுக்க முடியல. அதனால ஓகே லைட்டாக பிரேக் எடுத்திருந்தேன். பட் பிரேக் எடுத்தனால என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும் நமக்கு. பட் கொஞ்சம் கேப் எடுத்துருக்கும் போது நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கேப் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் சரி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம், கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான இன்ஸ்டியூட், இங்கே நம்ம சென்னையில் இருக்கிற ஃபேமஸான இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன ஐடியா அப்படின்னா, சரி நம்மள மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க. வீட்டில் வந்து நிறைய நேரம் வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வெளியில் போய் கற்றுக்க முடியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம ஆன்லைன்லேயே கிளாஸஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தாட்டில் இருக்கிறேன். ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் வந்து இனி வரும். ஃபியூச்சர்லையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். கிளாஸஸாக வரும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். லைக் ஆரி எம்ப்ராய்டரி ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி கிளாஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் ஆரி அப்புறம் 3D 5D ஒர்க்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து டசல்ஸ் மேக்கிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், அயனிங், பாக்ஸ் ஃபோல்டிங் அதுவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங், இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் மேக்கிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்காக இருக்கட்டும். ஸோ எல்லாமே கிளாஸஸாக வரும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுட்டே இருப்போம். ஸோ ஆரியில் வந்து மோர் தென் 80 ஸ்டிச்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கூடவே எப்படி ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணலாம், எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் எல்லாங்கிற ஐடியாவும் என்னோட தாட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவர்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஆரி மெட்டீரியல் நாலேஜ் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க பார்த்தாலும். நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க குந்தன் வெரைட்டிஸே நிறைய இருக்குது. நிறைய கலர்ஸ், நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்குது. இது வந்து ஸ்டோன் செயின். நெக்ஸ்ட் இது வந்து ஆன்டிக் பீடு. இதில் வந்து நிறைய சைஸில் இருக்குது. 2mm, 3mm, 4mm, 5mm நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது வந்து சுகர் பீடு. மெயினாக நம்ம வந்து நிறைய ஆரி ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த சுகர் பீட் தான். இது வந்து நமக்கு கோல்டன் கலர்லையும் காப்பர் கலர்லையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பால் செயின், நெக்ஸ்ட்டு ஜர்தோசிலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடும்போது இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து காஸ்ட்லியாகவே நம்ம வந்து வாங்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட்டாக வந்து இது டியூப் பீட் வந்து இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து நீளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட் வந்து இதுலேயே குட்டியாக இருக்கும். இதை பாருங்கள், இது வந்து கட் பீடு. ஸோ குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வாயில் போட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு சுகர் பீட்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மிரர்லேயுமே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இப்போ ஹார்ட் ஷேப்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்கள், டியூப்லேயே நிறைய வெரைட்டியாக வச்சுருக்கேன். ஜமிக்கி ஒர்க்குன்னு சொல்லுவோம், ஜமிக்கின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து ஹாஃப் பீட்லேயும் நிறைய நமக்கு ஷேப்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒயிட் கலர்லேயும் இருக்கும், பேர்ல்லையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மிரர்லேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டோன்ஸ், மிரர்ஸ் எல்லாமே வந்து ஆரியில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். பட் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம B7000 வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டாக வந்து இது வந்து ரைஸ் பீடு அந்த மாதிரியும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வீட் பீடு அந்த மாதிரியும் சைஸில் வந்து கிடைக்கிது. இது வந்து சரி த்ரெட்லேயும் நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமாக மார்க்கர் தேவை, அல்லது வந்து இந்த மாதிரி பென்சில் வாங்கி வச்சுக்கலாம். பிராண்ட் வந்து A1 டபுள் பெல் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பழகும்போது நீங்கள் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கிற A1 டபுள் பெல் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறையா வந்து பிராண்ட் இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயில் அதை பற்றி தெரியாது. இது வந்து பாருங்கள் நைலான் த்ரெட்டும் நிறைய பேர் வந்து பீடுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நைலான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு நைலான் த்ரெட்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஜரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது வந்து சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி அதில் கவர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சின்ன அந்த ஹோலில் வந்து நீங்கள் சொருக்கி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கலர் காலியானதும் நெக்ஸ்ட் இந்த ஷேட் நம்பர் கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து ஒரே கலர்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். அதனால் வந்து நமக்கு ப்ளவுஸ் போடும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்தெந்த கலர் நம்ம வாங்கணும், எது நம்ம யூஸ் பண்ணணும்னு இந்த பேப்பரை மிஸ் பண்ணோன்னா தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்க பேப்பர் வந்து, அதாவது நமக்கு வ்ராப் பண்ணிப்பாங்க, அந்த சில்க் த்ரெட் மேலே வ்ராப் பண்ணிப்பாங்க, அதை வந்து இது மாதிரி நீங்கள் மடித்து நீங்கள் அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தொலைஞ்சு போகாது. கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி விடாதீங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி விட்டிங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு இங்கே பாருங்கள் சரி த்ரெட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. காப்பர் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, நைலான் த்ரெட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் திங்ஸே வாங்கி வச்சுக்கிட்டா போதும். நிறைய திங்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நானும் அதுக்கு தனித்தனி பாக்ஸஸ்லாம் எதுவும் வாங்கி வைக்கல. நம்ம பிரியாணிலாம் சாப்பிடும்போது ரைத்தா அந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் இப்போதைக்கு வர நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். நான் இது வர 4 ப்ளவுசஸ் தாங்க முடிச்சிருக்கேன். நான் பெரிய ஆரியில் வந்து அப்பா டக்கர் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் 2 இயர்ஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் வந்து நாலேஜ் இருக்குது. அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் வந்து நம்ம ஒரு 1 இயராக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கில் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரி மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச மெஹந்தி, நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி, நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே கிளாஸஸாக வந்து வரும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுட்டு தான் இருக்கேன். அந்த விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து முக்கியமாக வந்து இந்த காலத்தில் வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம வந்து யூடியூப், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் நல்லா க்ரோ ஆகும்போது நம்ம சேனலும் க்ரோ ஆகிருக்கும். அதுக்கான மெயின் ரீசனுக்காக தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்களும் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய போஸ்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரிய வரும். நிறைய கஸ்டமர்ஸும் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. நம்ம என்ன தான் ஆரி, நம்ம பிரேஸ்லெட் எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் தான் நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தும் போது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் நினைப்போம் யூடியூப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் இது வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம், ஏர்ன் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய கற்றுக்கிறதுக்கும் சரிங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து
HK ரெசிபீஸ் அப்படிங்கிற ஒரு குக்கிங் சேனல் இருந்தது. நான் குக்கிங் வீடியோ தான் ஒரு 2 இயர்ஸாக போட்டுட்ருந்தேன். சைடில் வந்து ஆரி பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற டைமில் வந்து குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு எனக்கு க்ரோ ஆகலை. அதனால சரி அதை வச்சு நம்ம வந்து இனி ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு vlog சேனல் இருக்குது. நான் அதை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதில் லிங்க் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நான் ஒரு 2 monthஸாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த ஜர்தோசி இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ குழந்தைங்களாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க வந்து டச் பண்ணாத அளவுக்கு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு வார்னிங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாராளமாக வந்து இழுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குழந்தைங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க அவங்க திங்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து நீடிலில் வந்து நமக்கு துலிப் நீடில் இருக்குது, அயன் நீடில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் ஜர்தோசி லோட் பண்ணுறதுக்கு தனி நீடில்ஸ் இருக்குது. நான் நீடில்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்காக அதாவது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துலிப்பில் 14 சைஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒர்க்காக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு லைட்டாக வந்து மூவ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கனால அதை பிடிச்சி நமக்கு வந்து டர்ன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அயனில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீடிலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் ஆரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாயாவது தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் அதிகம். அதனால் வந்து நீங்கள் கம்மியாக பொருட்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான். இதுவே நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கும். பட் அவங்க வந்து கம்மியாக ஒரு 10 கிராம் 20 கிராம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 50-100 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பல்காக வாங்கும்போதும் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆரி உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆரியில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைங்க. ப்ராக்டிஸ் மட்டும் தான். நானும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னுடைய சேர்ந்தே நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், நம்மளும் நல்லாவே க்ரோ ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ரீசெண்டாக ப்ரேஸ்லெட் மேக்கிங்காக நான் கடைக்கு போகும்போது வாங்கின பாக்ஸ் தான். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து நான் எங்கள் வீட்டில் இருந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கிளாஸஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ வாரத்தில் 3 வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களா ஐடியா இருக்கேன். ஒன்று வந்து பிரேஸ்லெட் மேக்கிங், அதாவது ஏதாவது ஒரு மேக்கிங் ப்ராசஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆரி கிளாஸஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.